கண்ணியமானவர்களே, நொடி பொழுதில் அல்லாஹினுடைய உதவியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மில் பலருடைய கவலை என்னன்னா, அல்லாஹ்வினுடைய உதவி எப்போது வரும்? இன்றைக்கு பல நபர்கள் பல நேரங்களில் பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க. இன்னும் இப்போது கூட பல பிரச்சனைகளில் இருப்பாங்க. அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்காதா? அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? இந்த உலகமே அவங்கள கைவிட்ட போதும், இந்த உலகத்தில் யாருமே உதவி செய்ய முன் வராத போதும், அல்லாஹ்வினுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அல்லாஹு தாலா ஏமாற்றத்தை தான் தர்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் பிரச்சனையாகவும், இன்னும் சோதனையாகவும், இன்னும் பண நெருக்கடியாகவும், இன்னும் மனக்கவலையாகவும் எப்போதெல்லாம் அல்லாஹினுடைய உதவியை நாடி இருக்காங்களோ, அப்போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு திக்ர் தான் எந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்துச்சு அந்த ஒரு திக்ர். அதுதான் பத்ருடைய போர். பத்ருடைய போர் நம்ம எல்லோருக்குமே தெரியும். இஸ்லாத்தில் முதல்ல 313 பேர் முஸ்லீம் படைகளில், காஃபிர் படைகளில் 1000 நபர்கள் கொண்ட ஒரு போரில் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு போர் இந்த பத்ர் போர். இப்படிப்பட்ட இந்த சூழலில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட்டத்தில் 313 பேர் தான் இருக்கிறாங்க. எப்படி அவங்கள ஜெயிக்க முடியும், அவர்களை நம்ம வெற்றி பெற முடியும்? அப்படிங்கிற ஒரு நேரத்தில் அல்லாஹ் நினைத்தால் மட்டுமே முடியும். அல்லாஹ் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் இந்த போரை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்போது அல்லாஹினுடைய உதவியை பெற்று தர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று ஓதிய அந்த ஒரு திக்ர் தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் எந்த சூழல்லையுமே விட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழலில் இருந்தாலும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வான். ஏன்னு சொன்னால், சின்ன வயசில் நான் மதரசாவில் ஓதி கொண்டு இருக்கும்போது ஒரு மூத்த ஹஸ்ரத், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம், இப்போ மருமகம் வஃபாத் ஆகிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஆலிம், நல்ல ஒரு ஈமான்தாரி. எப்படின்னு சொன்னால், அவங்க பாவமான காரியங்கள் செய்திருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம யூகிக்கவே முடியாது. அந்தளவிற்கு நல்ல எப்போதுமே திக்கர் ஓதலை, இன்னும் அல்லாஹ்வினுடைய பேச்சு, அல்லாஹ்வினுடைய கலாம் இப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்ரத். இந்த ஹஸ்ரத் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் மதரசாவில் போய் சேரும்போது ஒரு பயானில் ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயம் இன்று வரை என்னுடைய காதில் உதிக்குது. இன்னும் இந்த நேரம் வரை அந்த ஒரு திக்ர் நான் எப்பெல்லாம் அல்லாஹ் என்னுடைய உதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ, எப்பெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறேனோ, அப்போதெல்லாம் அந்த திக்ரை ஓதுவேன். அல்லாஹு தாலா கண்டிப்பாக எனக்கு நிறைய இடங்களில் அல்லாஹு தாலா எனக்கு உதவி செஞ்சுருக்கான். உண்மையிலுமே அல்லாஹ் நிறைய இடங்களில் என்னை பாதுகாத்திருக்கான். பெரும் பெரும் பிரச்சனைகளில் நம்ம சிக்கி கொள்ளும்போது, இந்த பிரச்சனையில் எப்படியாவது நம்ம விடுபடணுமே, எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படிங்கும்போது அந்த ஹஸ்ரத் ஞாபகம் வருவாங்க. அந்த ஹஸ்ரத் சொன்ன திக்ரும் எனக்கு ஞாபகம் வரும். அந்த திக்ர் சின்ன திக்ர் தான். அதை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இன்றையிலிருந்து அந்த ஒரு திக்ரை வளமையாக கடைபிடித்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால், உங்களுடைய பெரும் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஒரு திக்ர் கண்டிப்பாக உங்களுக்கு நீக்கி தரும். அது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், இடப்பிரச்சனையாக இருக்கட்டும், பிறரோடு சண்டையாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு மனக்கவலையாக இருக்கட்டும், அல்லது என்ன பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், இது இந்த திக்ர் உங்களை கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து. ஏன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, பண நெருக்கடியாக இருக்குது. உதாரணத்திற்கு, நாளைக்கு கடன் ஒரு நபருக்கு கொடுக்கணும், ஆனால் பணம் இல்லை. இன்னும் நாளைக்கு ஒரு வீடு வாடகை பணம் கொடுக்கணும், ஆனால் பணம் இல்லை. இப்படி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை இப்போ ஓதிட்டு நீங்கள் பாருங்கள், காலையில் உங்கள் பிரச்சனை முடிச்சு வைக்கப்படும். அந்த திக்ர் என்னன்னா, ரொம்ப சிம்பிளான திக்ர் தான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். சும்மா சிம்பிளானது. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இப்படி பொருளை பாருங்கள். ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ் நான் உன்னை தான் வணங்குறேன். ஈயாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் நான் உன்கிட்ட தான் உதவி கேட்குறேன், உன்கிட்ட தான் உதவியை தேடுறேன் அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்போதெல்லாம் சிரமங்கள் ஏற்படுதோ, எப்போதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ, அப்போதெல்லாம் இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அந்த டயத்தில் உங்களால் முடிந்தளவு ஒரு 100 டைமோ அல்லது 50 டைமோ ஓதி பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வரும்.
கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.